ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஹை ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா புல்கா ரொட்டி எப்படி சரி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் எப்படி பண்ணலான்ட்டு. ஆக்சுவலி ஆல்ரெடி ஒரு பேட்ச் எடுத்துட்டேன். இது செகண்ட் பேட்ச் நான் போட்டுட்ருக்கேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, ஆல்ரெடி மாவு எடுத்து நான் மாவு பிசைற வீடியோ நான் செப்பரேட்டாக போட்டிருக்கேன். அது நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ சின்ன சின்னதாக நான் ரவுண்டாக மாவெல்லாம் எடுத்து தேய்ச்சி வச்சுருக்கேன். ஸோ பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் இந்த மாதிரி லைட்டாக போட்டு நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு அது நல்லா குக் ஆனதும் நம்ம இந்த மாதிரி ஒரு இது எடுத்து வாங்கியிருக்கேன். நான் இது ஸ்பெஷலி புல்கா ரொட்டி செய்கிறதுக்காகவே நான் அதை வாங்கியிருக்கேன். ஸோ எனக்கு டைம் கன்சியூம் ஆகட்டும்னு சொல்லிட்டு நான் அதை பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி லைட்டாக வெந்ததும் பேனில் நம்ம ரொட்டி புல்கா ரொட்டிக்கு இந்த ட்ரேயில் போட்டு மறுபடியும் டைரெக்டாக ஹீட்டில் காமிச்சு நம்ம எடுத்துக்கணும். ஆக்சுவலி இது ரொம்ப ஹெல்த்தி, வித்தவுட் ஆயில் தான். பட் அது ரொம்ப ட்ரையாக இருக்கும். ட்ரையாக சாப்பிட முடியாதுன்றவங்க கீ ஆட் பண்ணிக்கலாம், இல்லை பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு கீ பட்டர் சாப்பிட்டு பழக்கணும். ஸோ நான் நார்மல் குக்கிங் ஆயில் எதுவும் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நான் இந்த மாதிரி சுட்டு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு. நம்ம ஃபஸ்ட்டு மாவு நல்லா இதுக்கு கொஞ்சம் திக்காக பசைஞ்சு எடுத்துக்கணும். நல்லா அழகாக ரவுண்டாக பால் மாதிரி ஒட்டிட்டு அப்புறம் கொஞ்சோண்டு மாவு போட்டு தேய்ச்சி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பெரிய பேன் இருந்துச்சுன்னா ஒரே டைம் இந்த மாதிரி 3 சப்பாத்தி கூட போட்டு ஜஸ்ட்டு சூடேறி லைட்டாக அது மேலே வெந்த மாதிரி வந்தாலே போதும். நம்ம அப்புறம் இந்த மாதிரி புல்கா ரொட்டி செய்கிற இதில் போட்டுட்டு நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு நமக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்ம ஆயில் ஆட் பண்ணாமல் சேர்த்துறோம். அண்ட் ஆல்சோ இது டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம சாப்பிடும்போது நமக்கு ஹெவியாகவும் இருக்கிற மாதிரி தோணாது. நீங்கள் ஒன்ஸ் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட பழகிட்டிங்கன்னா நீங்கள் அண்ட் ஆல்சோ செய்கிறதுக்குமே ரொம்ப ஈஸி. நம்ம ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி 2 சைடு அதுக்கப்புறம் நம்ம ஆயில் போட்டு எடுக்கணுன்றது அவசியம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி அழகாக தொட்டு எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஆயில் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆயில் ஜஸ்ட்டு ரப் பண்ணி விட்டால் போதும். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு டைம் ரொம்ப கன்சியூம் ஆகும். நம்ம தேய்ச்சி போட்டு இது பண்ணி எடுக்கிறதுக்கு பதிலாக நம்ம ஃபஸ்ட்டே தேய்ச்சி வச்சுருவோம். அதுக்கப்புறம் ஒரு பேன் வச்சுட்டு வித்தின் 5 மினிட்ஸில் நான் 7 or 8 சப்பாத்தி செஞ்சேன். அது 10 to 15 மினிட்ஸ்லேயே நான் முடிச்சிட்டேன் எல்லாமே. ஸோ ரொம்ப ஈஸி தான், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ நீங்கள் ஹெல்த்தியாக பண்ணுறீங்கன்னா ஸோ இதுலேயே நம்ம பீட்ரூட்டும் பண்ணலாம், கேரட்டும் பண்ணலாம். நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். அது வீடியோ உங்களுக்கு நான் போடல. நான் கம்மிங் டேஸில் எல்லாமே நான் அப்லோட் பண்ணுறேன். ஒரு பெரிய ஃபேமிலிக்கு பண்ணுறீங்கன்னா நீங்கள் புல்கா ரொட்டி சூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு நம்ம ஃபஸ்ட்டு தேய்ச்சி வச்சிட்டோன்னா நம்ம ஒரு 20 மினிட்ஸ்லேயே 40 to 50 சப்பாத்தி செஞ்சிடலாம். ஸோ அந்த அளவுக்கு இது ரொம்ப ஈஸி.
அண்ட் ஆல்சோ வந்து ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கரெக்டாக கமெண்டில் சொல்லுங்கள். ரெண்டு சைடுமே வந்து நல்லா குக் ஆகணும்னு இல்லை, லைட்டாக வந்து அந்த குக்காக இருந்தாலே போதும். பபிள்ஸ் வரும் இல்லையா, அந்த ஸ்டேஜ் வந்தாலே போதும். அது வந்து நல்லா தான் குக் ஆகும். அண்ட் ஆல்சோ வந்து இதுக்கு வந்து நம்ம மெயினாக என்னென்னா, நம்ம மாவு வந்து ரவுண்டாக தேய்ச்சி எடுக்கிறோம் இல்லையா, அப்போது தேய்க்கும் போது ரொம்ப தின்னாக தேய்க்கக்கூடாது, திக்காக தேய்க்கணும். அப்போ தான் வந்து நல்லா பஃபியாக வரும். இதுக்கு இதுதான் டிப்ஸு. இல்லைன்னா வந்து நமக்கு நல்லா புஃபியாக வராது. நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு சப்பாத்தி எடுத்துகிட்டு போகிறீங்கனாலும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி எடுத்துகிட்டு போகும்போது உங்களுக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான், நான் எல்லா சப்பாத்தியும் மேக் பண்ணி எடுத்துட்டேன். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு இன்னும் நிறைய ரெசிபி, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரெசிபி வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் வந்து நான் உங்களுக்கு கம்மிங் டேஸில் நான் அப்லோட் பண்ணுறேன். Subscribe and support to our channel. Thank you for watching.